त्यागी कर्मफलप्रेप्सुः लुब्धो हिंसात्मको शुचिः हर्षशोकान्वितः कर्ता राजसः परिकीर्तितः. பற்றுடன் கூடியவன், செயலின் பயனை விரும்புபவன், பேராசையுள்ளவன், பிறரை துன்புறுத்தும் தன்மை கொண்டவன், தூய்மையற்ற நடத்தையுள்ளவன், மகிழ்ச்சியாலும் துயரத்தாலும் பாதிக்கப்படுபவன், இத்தகைய கர்த்தா ரஜசன் என்று அழைக்கப்படுகிறான். ஆயுக்தः ப்ராக்ருதः ஸ்தப்தः ஷடோ நைஷ்க்ருதிகோலசः விஷாதி தீர்घसूत्री च கர்த்தா தாமஸ உச்யதே. கட்டுப்படுத்தப்படாத மனமும் புலன்களும் உடையவனும், அறிவு முதிர்ச்சியுடையாதவனும், கர்வமுடையவனும், வஞ்சகனும், பிறருடைய வாழ்க்கையை கெடுப்பவனும், கவலை கொண்டவனும், சோம்பேறியும், காலம் கடத்துபவனுமான கர்த்தா தாமசன் என்று கூறப்படுகிறான். புத்தேர்பேதம் த்ருதேஷ்சைவ குணதஸ்த்ரிவிதம் ஷ்ருணு ப்ரோச்யமானமசேஷேண ப்ருதக்த்வேன தனஞ்சய. அர்ஜுனா, இப்போது நீ முக்குணங்களுக்கு ஏற்பவே புத்திக்கும் மன உறுதிக்கும் ஏற்படும் 3 விதமான பாகுபாட்டை முழுமையாகவும் தனித்தனியாகவும் நான் கூறப்போவதை கேள். பிரவృத்திம் ச நிவృத்திம் ச கார்யாகார்யே பயாபயே பந்தம் மோக்ஷம் ச யா வேத்தி புத்திஸ் சா பார்த்த சாத்விகி யயா தர்மமதர்மம் ச கார்யம் சாகார்யமேவ ச அயதாவத் பிரஜானாதி புத்திஸ் சா பார்த்த ராஜசி. பார்த்தா, மனிதன் எந்த புத்தியினால் தர்மத்தையும் அதர்மத்தையும் செய்யத்தகுந்த காரியத்தையும் செய்யக்கூடாத காரியத்தையும் கூட உள்ளவாறு இல்லாமல் அறிகிறானோ அந்த புத்தி ராஜசம் எனப்படும். அதர்ம தர்மமிதி யா மன்யதே தமசாவ்ருதா சர்வார்த்தான் விப்ரரீதான்ச்ச புத்திஸ் சா பார்த்த தாமசி. அர்ஜுனா, எந்த புத்தி தமோ குணத்தால் சூழப்பட்டு அதர்மத்தை தர்மம் என்றும் எல்லா பொருட்களையும் அவற்றின் உண்மைத்தன்மைக்கு மாறாகவும் நினைக்கிறதோ அந்த புத்தி தாமசமானது. ப்ரத்யாயயா தாரயதே மனః பிராணேந்திரியக்ரியாः யோகேனாவ்யபிசாரிண்யா த்ருதிஸ் சா பார்த்த சாத்விகி. அர்ஜுனா, பகவானை தவிர வேறு எந்த விஷயத்தினாலும் சிந்திக்காத எந்த உறுதியினால் மனிதன் தியான யோகத்தின் மூலம் மனம், பிராணன், புலன்கள் இவற்றினுடைய செயல்களை நிலைநிறுத்துகிறானோ அந்த உறுதி சாத்வீகமானது. யயா து தர்மா காமார்த்தான் த்ருத்யா தாரயதேர்ஜுன பிரசங்கேன ஃபலாகாங்க்ஷி த்ருதிஸ் சா பார்த்த ராஜசி. ஆனால் பிருந்தையின் மைந்தனே அர்ஜுனா, பயனில் விருப்பமுடைய மனிதன் எந்த உறுதியினால் மிகுந்த பற்றோடு அறம், பொருள், இன்பம் அடைவதிலேயே உறுதியாக இருக்கின்றானோ அந்த உறுதி ராஜசமானது. யயா ஸ்வப்னம் பயம் சோகம் விஷாதம் மதமேவ ச ந விமுஞ்சதி துர்மேதாः த்ருதிஸ் சா பார்த்த தாமசி. பார்த்தா, தீய புத்தி கொண்டவன் எந்த உறுதியினால் தூக்கத்தையும் அச்சத்தையும் கவலையையும் துயரத்தையும் செருக்கையும் விடாமல் உறுதியுடன் பற்றற்று இருக்கிறானோ அந்த உறுதி தாமசமானது. சுகம் த்விதானீம் த்ரிவிதம் ஷ்ருணு மே பரதர்ஷப அப்யாசாத்ரமதே யத்ர துக்காந்தம் ச நிகச்சதி.
यत्तदग्रे विषमिव परिणामेऽमृतोपमम् तत्सुखं सात्विकं प्रोक्तम् ஆத்மபுத்திப்பிரசாதஜம். பரதகுல செம்மலே, இப்பொழுது 3 விதமான சுகம் பற்றியும் நீ என்னிடம் கேள். எந்த சுகத்தில் சாதகனான மனிதன் பஜனை, தியானம், சேவை முதலிய பயிற்சியினால் இன்புற்றிருக்கிறானோ, துன்பத்தின் முடிவையும் அடைகிறானோ, அந்த சுகம் சாதனையின் தொடக்கத்தில் விஷத்தைப் போல தோன்றினாலும் விளைவில் அமிர்தத்துக்கு ஒப்பாக இருக்கும். ஆகவே பகவான் பற்றிய தெளிவான அறிவினால் ஏற்படக்கூடிய அந்த சுகம் சாத்விகம் என்று கூறப்படுகிறது. விஷயேந்திரிய சம்யோகாத் யத்ததக்ரே மிருதோபமம் பரிணாமே விஷமிவ தத்சுகம் ராஜசம்ஸ்மிருதம். எந்த சுகம் போக பொருட்களின் புலன்களின் திளைப்பதினால் உண்டாகின்றதோ அந்த சுகம் தொடக்கத்தில் அனுபவிக்கும் காலத்தில் அமுதுக்கொப்பானதாக தோன்றினாலும் விளைவில் நஞ்சுக்கு ஒப்பாகும். ஆகையால் அந்த சுகம் ராஜசம் என கூறப்படுகிறது. யதக்ரே சானுபந்தே ச சுகம் மோகனமாத்மனஹ நித்ராலஸ்ய பிரமாதோத்தம் தத்தாமசமுதாஹ்ருதம். எந்த சுகம் அனுபவிக்கும் காலத்திலும் விளைவிலும் ஆத்மாவை மயக்கமடை செய்கிறதோ, தூக்கம், சோம்பல், கவனமின்மை இவற்றிலிருந்து தோன்றும் அந்த சுகம் தாமசம் என்று கூறப்படுகிறது. ந ததஸ்தி ப்ருதிவ்யாம் வா திவி தேவேஷு வா புனः சத்வம் பிரகிருதிஜைர்முக்தம் யதேபிः ஸ்யாத் த்ரிபைர்குணः. பிரகிருதியில் உண்டான இந்த 3 குணங்களிலிருந்தும் விடுபட்டதாக எந்த பிராணியும் நில உலகிலோ, ஆகாயத்திலோ, வான வர்க்கங்களிலோ அல்லது இவற்றை தவிர வேறு இடத்திலோ எங்கும் இல்லை. பிராமண க்ஷத்ரிய விஷாம் சூத்ராணாம் ச பரந்தப கர்மாணி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபவைர்குணைஹ. பிராமண க்ஷத்ரிய விஷாம் சூத்ராணாம் ச பரந்தப கர்மாணி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபவைர்குணைஹ. எதிரிகளை வாட்டுபவனே, பிராமணன், க்ஷத்ரியன், வைசியன் இவர்களுடைய மற்றும் 4ஆம் வர்ணத்தவர்களுடைய கர்மங்கள் இயல்பிலிருந்து உண்டான குணங்களுக்கு ஏற்ப பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஷமோதமஸ்தபः சௌச்சம் க்ஷாந்திரார்ஜவமேவ ச ஞானம் விஜ்ஞானமாஸ்திக்யம் பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். மனவடக்கமும் புலனடக்கமும் ஸ்வதர்மத்தை கடைபிடிப்பதற்காக துன்பங்களை பொறுத்து கொள்ளுவதாலும், அகத்தூய்மை புறத்தூய்மையையும் பிறர் குற்றம் பொறுத்தலும், மனம், புலன், உடல் இவற்றில் நேர்மையும், வேதம், சாஸ்திரம், கடவுள், பரலோகம் இவற்றில் நம்பிக்கையும், வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றலும் கற்பித்தலும் பரமாத்ம தத்துவத்தை அனுபவிப்பதுமான பிராமணர்களுக்கு இயல்பாகவே உண்டான கர்மங்கள். சௌர்யம் தேஜோ த்ருதிர்தாக்ஷ்யம் யுத்தே சாப்யபலாயனம் தானமீஸ்வரபாவஸ்ச க்ஷாத்ரம் கர்ம ஸ்வபாவஜம். சூர வீரத்தினமும் தேஜஸும் உறுதியும் திறமையும் போரில் புறங்காட்டாமையும் கொடையும் ஆளும் தன்மையும் க்ஷத்ரியர்களுக்கு இயல்பாக உண்டான கர்மங்கள். கிருஷி கௌரக்ஷ்ய வாணிஜ்யம் வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம் பரிச்சர்யாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபி ஸ்வபாவஜம். உழவு செய்தலும், பசுக்களை காத்தலும், பொருட்களை வாங்கி விற்பதில் நேர்மையாகவும் வியாபாரம் செய்தலும் வைசியர்களுக்கு இயல்பாக உண்டான கர்மங்கள்.
அப்படியே மக்கள் அனைவருக்கும் சேவை புரிதல் 4ஆம் வர்ணத்தவர்களுக்கு இயல்பாக உண்டான கர்மம். வே ஸ்வே கர்மண்யபிரதः சம்சித்திம் லபதே நரः ஸ்வகர்மநிரதः சித்திம் யதா விந்ததி தச்ருணு. தத்தம் இயல்பான கடமைகளில் முழு முனைப்புடன் ஈடுபட்டிருக்கும் மனிதன் பகவானை அடைகிற சித்தியை அடைகிறான். தன்னுடைய இயல்பான கடமையில் கருத்துடையவன் தன் செயலை எப்படி செய்து பரம நிலையை அடைகிறானோ அந்த முறையையே நீ கேள். யதः பிரவృத்திர்பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மணா தமப்யர்ச்ய சித்திம் விந்ததி மானவः. எந்த பரம்பொருளிலிருந்து சகல பிராணிகளும் உண்டாகின்றனவோ, எந்த பரமாத்மாவினால் இந்த உலகம் முழுமையும் நிறைந்துள்ளதோ அந்த பரமாத்மாவை தன்னுடைய இயல்பான கடமைகளினால் வழிபட்டு மனிதன் பரம சித்தியை அடைகிறான். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணः பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வபாவநியதம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம். நன்கு முறைப்படி கடைபிடிக்கப்பட்ட பிறருடைய தர்மத்தை காட்டிலும் குணக்குறை உள்ளதாயினும் தன்னுடைய தர்மம் உயர்ந்தது. ஏனெனில் இயல்புக்கேற்ப விதிக்கப்பட்ட தன்னுடைய கடமையை செய்கின்ற மனிதன் பாவத்தை அடைய மாட்டான். சஹஜம் கர்ம கௌந்தேய சதோஷமபி ந த்யஜேத் சர்வாரம்பா ஹி தோஷேண தூமேனாக்னிரிவாவ்ருதாஹ. குந்தியின் மைந்தனே, குறை உள்ளதாயினும் தனக்குரிய இயல்பான கடமையை விட்டு விலகாது, ஏனெனில் புகையால் சூழப்பட்ட தீ போல் எல்லா செயல்களும் ஏதோ ஒரு வகையில் குறையினால் சூழப்பட்டுள்ளன. அசக்த புத்திः சர்வத்ர ஜிதாத்மா விகதஸ்பிருஹः நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேனாதிகச்சதி. எங்கும் பற்றற்ற புத்தியுடைய ஆசையற்றவனான உள்ளத்தை அடக்கிய மனிதன் சாங்கிய யோகத்தினால் கர்மங்களிலிருந்து முற்றும் விடுபட்ட பெருநிலையை அடைகிறான். சித்திம் பிராப்தோ யதா பிரம்ம ததாப்னோதி நிபோத மே சமாசேனைவ கௌந்தேய நிஷ்டா ஞானஸ்ய யா பரா. ஞான யோகத்தினுடைய எந்த உயர்ந்த நிலை உண்டோ அந்த நைஷ்கர்ம சித்தியை அடைந்த மனிதன் பிரம்மத்தை எப்படி அடைகிறானோ அந்த முறையை குந்தியின் புதல்வா சுருக்கமாகவே என்னிடமிருந்து நீ அறிந்து கொள். புத்யா விசுத்தயா யுக்தः த்ருத்யாத்மானம் நியம்ய ச சப்தாதீன் விஷயான் த்யக்த்வா ராகத்வேஷௌ யுதஸ்ய ச விவிக்தசேவி லக்வாஷி யதவாக்காயமானசः தியானயோகப்பரோ நித்யம் வைராக்யம் சமுபாஸ்ருதः. தூய்மையான அறிவுடன் கூடிய எளிய சாத்விக அளவான உணவு அருந்துபவனாக ஒலி முதலிய புலன்நுகர் பொருட்களை துறந்து தூய்மையான இடத்தில் தனித்திருந்து சாத்வீகமான உறுதியோடு உள்ளத்தையும் புலன்களையும் அடக்கி மனம், வாக்கு, உடல் இவற்றை தன்வசத்தில் நிறுத்தி விருப்பு வெறுப்புகளை முற்றிலும் அழித்து திடமான வைராக்கியத்தை அடைந்தவனாகவும் அகங்காரத்தையும் வலிமையையும் கர்வத்தையும் காமத்தையும் கோபத்தையும் சொத்து சேர்த்தலையும் நீக்கி எப்பொழுதும் தியான யோகத்தில் நிலைத்திருந்து மமகாரமற்று சாந்தியோடு கூடியவனாக உள்ளவன் சத் சித் ஆனந்தமயமான பரபிரம்மத்தில் இரண்டர கலப்பதற்கு தகுதி பெறுகிறான்.